friends, welcome back to Raj with Lakshmi official. இன்னைக்கு வந்துட்டு நமக்கு சண்டே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கன் தான். சிக்கன் குழம்பு செய்ய போறேன். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம வீட்ல வந்துட்டு சிக்கன் குழம்பு தான். மார்னிங் வந்துட்டு வெளியே போயிருந்தோம். ஸோ வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நம்ம எப்படி சிம்பிளாக வந்துட்டு சிக்கன் குழம்பு செய்யலான்ட்டுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு 1/2 kg எடுத்துகிட்டு வந்தாச்சு. மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ மசாலா வந்துட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கொத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கருவேப்பிலை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா குழம்புல வந்துட்டு எதுவுமே தெரியாது. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது ஃபுல்லாக வந்துட்டு நல்ல மையாக வந்துட்டு மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். குக்கர் வச்சிட்டோம், நம்ம எண்ணெயும் ஊற்றிட்டோம். இப்போ கடுகு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். சிக்கன் போட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நாட்டுக்கோழி இல்லை, பிராயில் கோழி தான் இது. ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு வேகும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இது வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே வந்துட்டு உருளைக்கிழங்கு கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து 10 நிமிஷத்துல உங்களுக்கு கறி வந்துருச்சுடா. 10 நிமிஷம் இல்லை, அது எண்ணெயிலே. ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலே போட்டதுனால நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமாம், எதுவும் போடல, நம்ம இதுலேயே நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா வந்து நம்ம பச்சையாக தானே எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கிறோம். அதனால வந்துட்டு இப்போ நல்லா வதங்கணும். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, வெறி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, வீட்டு குழம்புத்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன். இப்போ இது இன்னும் நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி இது.
அம்மி கழுவுன தண்ணி போய் இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி வந்துருச்சு. இப்போல்லாம் யார் அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிறது, அதெல்லாம் அந்த காலம். இப்போ எல்லாமே மிக்சியில் தான். இப்போல்லாம் மாவு தோசை ஊற்றினாலும் ரெடிமேட் மாவு தான். ஸோ தண்ணி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் வந்து மூடி போட்டுடலாம். குக்கரை வந்துட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டுட்டோம். இப்போ இதில் வந்துட்டு மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குக்கரில் வந்துட்டு 2 விசிலே வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடும். சில பேர் குக்கர் வந்துட்டு வீட்டில் வந்து அவங்க குக்கர் வந்து விசில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கூடுதலும் ஆகும், கம்மியாகவும் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் போட்டு குழம்பு வச்சுக்கோங்க. இப்போது இது 2 விசில் வரட்டும், அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ குக்கர் வந்துட்டு விசில் ஃபுல்லாக வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்க. சுட சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.